Hey guys, இந்த வீடியோவில் ஒரு ஷர்ட் ஸ்டைல் குர்தாக்கான டாட்ஸ், சைட் சீம் அண்ட் ரவுண்டட் ஹெம்லைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாட் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து டாட் பாயிண்ட்ஸ் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மார்க் பண்ண டாட் பாயிண்ட்ஸ் மேலேயே நான் ஸ்டிச் பண்ணுறேன். இதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். யூ கேன் ரெஃபர் தட். ஸோ இப்போ டாட்ஸை நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சைட் சீமை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி குர்தாவை ராங் சைடுக்கு டர்ன் பண்ணி விட்டுட்டு நம்ம சைட் சீம்ஸ் எல்லாம் அலைன் பண்ணி பின் பண்ணணும். பின் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சுருந்த சீம் அலவன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ்லேருந்தே நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மெத்தடில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆர்ம் ஹோலில் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம சைட் சீம் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ சைட் சீம்ஸை இந்த மாதிரி பொறுமையாக மேட்ச் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலர் இன்டர்வல்ஸில் பின் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து எந்த மிஸ்மேட்சும் வராது. டெய்லரிங் பண்ணும்போது அலைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்லிட் வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ரெண்டு சைடு ஆஃப் த குர்த்தாவில் இருக்கிற சைட் சீம்ஸும் வந்து ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டிசைட் பண்ணி வச்சுருக்கிற சீம் அலவன்ஸை நம்ம இங்கே வேணும்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மெஷினில் வந்து சில மார்க்கிங்ஸ் இருக்கும். ஸோ அதையுமே வந்து நம்ம சீம் அலவன்ஸ் மாதிரி கைட்லைன்ஸாக யூஸ் பண்ணி அதுக்கு அகென்ஸ்டாக நம்ம சைட் சீமை ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயுமே வந்து பேக் டேக்கிங் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து பிரியாமல் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற சீம் அலவன்ஸ் வந்து 1 1/4 inches. ஸோ அந்த 1 1/4 inchesக்கு ரா எட்ஜஸ்லேருந்து பேரலாக வந்து நம்ம சைட் சீமை ஸ்டிச் பண்ணணும். பின் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஃபேப்ரிக்கை வந்து ஃபீட் பண்ணால் போதும். கீழே மேலே எதுவுமே வந்து நம்ம இழுக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ண தேவையில்லை. ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்லிட்டு பக்கத்தில் வரும்போது நம்ம அந்த ஸ்லிட் லைனை மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்லிட் லைன் வரைக்கும் தைச்சா போதும். அண்ட் அங்கேயும் வந்து ஸ்ட்ராங் பேக் டேக் பண்ணணும். செவரல் டைம்ஸ், ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம பேக் டேக்கிங் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து சைட் ஸ்லிட்டு இடத்துல வந்து துணி வந்து ஸ்டிச்சஸ் வந்து பிரியாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து லெட் ஸ்டிச் தி அதர் சைட் ஆஃப் த குர்தா சைட் சீம் ஆல்சோ. ஸோ இங்கே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஸ்லிட்டை ஃபினிஷ் பண்ண முடியும். இப்போது ரெண்டு சைடோட சைட் சீம்ஸும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ஸ்லிட்டை வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட் ஸ்லிட்டுக்கும் இந்த மாதிரி ரவுண்டட் ஹெம்முக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபினிஷிங்கில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சீம் அலவன்ஸை வந்து 1/4 inch ஃபோல்ட் பண்ணுறதுக்கு அண்ட் 1/4 inch மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் நான் விட்டுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1/4 inchல வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணி முதல்ல வந்து அந்த 1/4 inchை நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் எட்ஜில். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 1/4 inchை ஃபோல்ட் பண்ணி நம்ம மெஷின் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இங்கே 1/4 inch அண்ட் 1/4 inch சீம் அலவன்ஸ் விட்டதுனால ஸோ ஃபஸ்ட்டு 1/4 inchை ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து எட்ஜில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1/4 inchை நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ எட்ஜில் ஸ்டிச் பண்ண முடியுமோ அவ்வளோ எட்ஜில் ஸ்டிச் பண்ணணும். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக்கை ஸ்ட்ரெச் பண்ணவே கூடாது. ஸோ அதர் சைடு ஆஃப் த ஃபேப்ரிக்கில் வந்து லூஸ் விழுந்துக்கிட்டே இருக்கும், விச் இஸ் ஃபைன். ஸோ நான் வந்து என்னோடய சீம் ரிப்பரை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஸோ அது வந்து இட் வில் ஹோல்ட் த ஃபேப்ரிக் டுகெதர். அண்ட் நம்மளால் விரலை வந்து ரொம்ப நீடில் கிட்ட கொண்டு போக முடியாது. பட் சீம் ரிப்பரோட டிப்பு வந்து நம்ம எவ்வளோ க்ளோஸானாலும் கொண்டு போகலாம். ஸோ இங்கே க்ளோஸாக கவனித்து பாருங்கள். எட்ஜில் தான் ஸ்டிச் பண்ணுறேன் அண்ட் ஐம் ஜஸ்ட் ஃபீடிங் த ஃபேப்ரிக். நான் வந்து கீழ் ஃபேப்ரிக்கை இழுக்கலை, மேல் ஃபேப்ரிக்கை இழுக்கவே கூடாது when doing these curved stitches. ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ணணும். கண்டினியூ பண்ணி அந்த கர்வ்ட் எட்ஜஸ் வரும்போது மட்டும் பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம சீம் ரிப்பர் வச்சு நம்ம அழகாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். எட்ஜில் ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப தள்ளி ஸ்டிச் பண்ணோன்னா அது ஃபேப்ரிக்கில் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச்சும் நல்லா இருக்காது. ப்ளஸ் ஸ்டிச் வந்து 2 ஸ்டிச்சாக அசிங்கமாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இட் நாட் ஹாவ் அ வெரி குட் எஃபெக்ட், அதாவது ரொம்ப நீட் எஃபெக்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி எட்ஜில் தான் ஸ்டிச் பண்ணணும்.
ஆல்மோஸ்ட் இந்த எட்ஜ் ஸ்டிச்சிங்கை நம்ம பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ இப்போ இதை எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், அந்த இடத்துல வந்து அந்த வேவ்ஸாக இருக்கும். பட் ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். ஸோ இந்த 1/4 இன்ச்சை நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்த 1/4 இன்ச் இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ஸ்லிட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்லிட்டு வந்து இந்த மாதிரி 2 சைடுமே வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கொண்டு வந்துக்கணும் எப்பயுமே ஸ்லிட்டை. அதுக்கப்புறம் வி ஸ்டார்ட் டெய்லரிங். ஸோ இப்போ வந்து 1/4 இன்ச்சை வந்து நம்ம ஏற்கனவே உள்ளே ஃபோல்ட் பண்ணி மேலே ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்டிச் பண்ணுற எட்ஜு ஸ்டிச் மேலேயே ஸ்டிச்சிங் பண்ணும்போது நமக்கு ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் ஆகும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி அந்த கர்வ்ட் எட்ஜஸில் ஃபேப்ரிக் தூக்க தான் செய்யும். பிகாஸ் 2 சர்க்கம்ஃபரன்ஸும் டிஃப்ரெண்ட்டு ரவுண்டட் ஹெம்லைனில். ஸோ இந்த டாப் லேயர் ஃபேப்ரிக்கை தான் நம்ம வந்து ஈஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. இந்த மாதிரி பொறுமையாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சீம் ரிப்பர் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக ஃபீட் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இங்கே கவனித்து பாருங்கள், எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணும்போது லூஸ் கொடுக்குது பாருங்கள். ஸோ அந்த லூஸை தான் நம்ம வந்து குட்டி குட்டி ப்ளீட்டாக நம்ம வந்து ஃபார்ம் ஆகும் பின் சைடில். அப்படி ஃபார்ம் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் ஃபேப்ரிக்கை ஸ்ட்ரெச் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணணும். ஸோ கர்வ்ட் எட்ஜஸ் ஸ்லோவாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் சைடில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் மோரோவர் இங்கே ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிறதுனால ஐ எம் மேட்சிங் த ஸ்ட்ரைப்ஸ் ஆல்சோ. அப்படியே கர்வ்ட் எட்ஜஸ் எப்படி ஃபினிஷ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதே டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம 4 சைட்ஸ் ஆஃப் த ரவுண்டட் ஹெம்லைனும் ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இங்கே எப்படி ஸ்லிட்டு ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லிட்டு வந்து ஃபினிஷ் பண்ணும்போது எப்பயுமே வந்து 2 ஸ்லிட்டையும் அலைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பக்கத்தில் வச்சு அலைன் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா எந்த மிஸ்மேட்சும் இருக்காது. ஸ்லிட்டு வந்து நீட்டாக இருக்கும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எல்லா சைட்ஸும் கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, எடுத்துகிட்டு நல்லா ஃப்ளாட்டாக எவ்வளோ ஹீட் யூஸ் பண்ணால் ஃபேப்ரிக் தாங்குமோ அந்தளவுக்கு ஹீட் யூஸ் பண்ணி நல்லா அயர்ன் பண்ணிடணும். அயர்ன் பண்ணினதுக்கப்புறம் நம்மளோட ரவுண்டட் ஹெம்லைன் ரெடி. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் டாட்ஸை, சைட் சீம் அண்ட் ரவுண்டட் ஹெம்லைன் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்கெட்டில் எப்படி வந்து பட்டன் ஹோல் அண்ட் பட்டன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ until then, have a happy day, happy life and happy sewing to all of you.